நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இப்பெல்லாம் யாரானா நம்மள நல்லா இருக்கீங்களா அப்படின்னா முன்ன மாதிரி வெறும் உடல் நலத்தை பத்தி மட்டும் கேட்கறாங்கன்னு யோசிக்கிறது இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ தோண ஆரம்பிச்சிருக்கு, நல்லா இருக்கிறது அப்படின்றது மனநலமும் சேர்ந்தது அப்படின்றது இல்லைங்களா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இப்போ விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. அதனால தான் இன்னும் இதை பற்றி சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பதிவேடுறேன். வணக்கம். மனநலம் நல்லா இருக்கிறது அப்படின்னா என்ன, நலன் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் அப்படின்னு நிறைய இப்போ கேள்விப்படுறீங்கல்ல. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து ரொம்ப வயதானவர்கள் வரைக்கும் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிநாதமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். என்னுடைய இந்த இருப்பை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதப்போ எனக்கு சில அழுத்தங்கள் வருது. அந்த அழுத்தங்களால் என்னோட டெய்லி ரொட்டீன் பாதிக்கப்படும் பொழுது தான் என்னுடைய மனநலன் எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ரெட் கார்டாக எனக்கு தெரியுது. சரிங்களா? உங்கள் டெய்லி ரொட்டீன் அஃபெக்ட் ஆகுதா? உங்கள் உணர்வுகளால் நிறைய தூங்குறீங்களா, தூங்காமே இருக்கீங்களா, இல்லைன்னா நிறைய எதுலேயுமே அதிகமாக ஒரு விஷயங்கள் நடக்குதா உங்களுடைய டெய்லி ரொட்டீனை பாதிச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களுடைய மனநலத்தை கேர் பண்ணணும் அப்படின்றது. அப்போ இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் மூணே விஷயம்தான். திரும்பவும் அக்செப்ட், வாட் நெக்ஸ்ட், மூவ் ஆன். அப்போ அவ்வளோ ஈஸியாக முடிச்சிருமா அப்படின்னா சில நேரங்களில் தேக்கங்கள் வருங்க. ஒரு நியர் ஒன்ஸை இழக்கும் பொழுதோ, பெரிய ட்ராமா நடக்கும் பொழுதோ, ஈவன் அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் என்னமோ நான் தனியாக இருக்கேன், என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். அப்போது தயங்காமல் நீங்கள் அணுக வேண்டியது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸ், சைக்கோதெரபிஸ்ட் அண்ட் இந்த மனநலன் சார்ந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க. அப்போது இது ஹெல்ப் பண்ணிடுவாங்களா அப்படின்னா வாங்க பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்கள் கூடவே இருந்து செய்வோம். நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஓடுற வரைக்கும் கூட வருவோம் உங்கள் கூட. அப்புறம் நாங்கள் நின்றுடுவோம், நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். இவ்வளோ தாங்க எங்களோட சர்வீஸ். அப்போ இது இவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆகிடுமா அப்படின்னா சில நேரங்களில் அடுத்து ஒரு 3 விஷயம் இருக்குது. ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன், இன்டென்சிட்டி. இது சிவியர் ஆகும்போது மற்ற வியாதிகளுக்கு, உடல் சார்ந்த வியாதிகளுக்கு நீங்கள் எப்படி மருந்து எடுத்துக்கிறீங்களோ சைக்கியாட்ரிஸ்ட் அன்னைக்கு இதுக்கான மருந்துகளை எடுத்துக்கும் பொழுது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் துணையோட டேப்லெட்ஸோட முழுதுமாக வெளியில் வந்துடலாம். சிவியராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இவ்வளோ எளிமையாக இவ்வளோ தீர்வுகள் இருக்கும் பொழுது இன்றைக்குமே ஒரு கவுன்சிலிங்க்கு போகிறேன், ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறேன்னு வெளியில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு டேப் இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் மைண்ட்லேருந்து அதை எடுத்துருங்க. இது மட்டும்தான் என்னுடைய இன்னைக்கான ரெக்வஸ்ட். எப்படி உங்களுக்கு உடல் சம்மந்தமாக டாக்டர்கிட்ட பார்க்குறீங்களோ மனம் சம்மந்தமாக எங்களை மாதிரியான சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணுறீங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை இதில். சரிங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இதை எப்படி நான் இன்னும் நல்லா வச்சுருக்கணும், இல்லை நான் இதை இப்படியே எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப். நவ் அண்ட் ஹியர். இதை மட்டும் எப்போவுமே தாரக மந்திரமாக வைங்க. இந்த நொடி இப்பொழுது இங்கே ப்ரெசண்டாக இருங்க. இதை மட்டும் பண்ணுங்க. வாழ்க்கையில் வருங்காலத்துக்கு பிளான் பண்ணுங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. பட் இந்த நொடி இப்போ என்ன செய்வீங்களோ அதில் உங்கள் மனதை ஈடுபடுத்தி வச்சுக்கிற ஒரு பழக்கத்தை டெவலப் பண்ணீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க படிக்க முடியும். ஒரு 20களில் இருக்கவங்க தன்னுடைய வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். திருமண வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்க முடியும். நாளைக்கு வயதாகும் போதும் உங்களுடைய வயோதிகத்தில் தனிமையை கூட ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். வாங்க பார்த்துக்கலாம். எல்லாரும் பத்திரமா இருங்க. டேக் கேர், பி சேஃப். நன்றி, வணக்கம்.